நீங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பாசிட்டிவான இடத்துல ஒரு சர்க்கிள்ல நீங்க இருக்கும்போது கூட, சடனா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தோணும். இவங்க இப்ப கீழ விழுந்துருவாங்களோ! இவங்களுக்கு அடிபட்டுருமோ! ஏதாவது ஆயிடுமோ! அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க யாருக்கோ ஃபோன் பண்றீங்க. அவங்க ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு டென்ஷன் ஆயிடும் தெரியுமா? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா? அதா இருக்குமா? இதா இருக்குமான்னு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம யோசிப்போம். இதெல்லாம் விட ஒரு சிலருக்கு காரணமே தெரியாம ஒரு பதட்டம், ஒரு ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டி அப்படி இருக்கும். இதோட சைக்காலஜிக்கல் ரீசன் என்ன தெரியுமா? நம்ம முன்னோர்கள், அதாவது ரொம்ப முன்னாடி இருந்தவங்க, அவங்க சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது அவங்க இந்த எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாம இருந்ததுனால, எப்போ வன விலங்குகள் வந்து அவங்கள அடிச்சிடுமோ, இல்லன்னா வேற ஏதாவது ஒரு ட்ரைபல் கூட்டத்திலேருந்து வந்து சண்டைக்கு வந்துருவாங்களோ, அப்படின்னு ஒரு காரணம் தெரியாத, ஒரு தெளிவு இல்லாத, எப்படி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறது மட்டுமே பிரைமரி கோலா இருந்தப்போ, இந்த மாதிரியான ஒரு பிரெயின் வயரிங் நமக்கு வந்திருக்கும். நம்ம இன்னமும் அந்த வயரிங்கை நம்மளையும் அறியாம நம்ம அதை கேரி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம சைக்காலஜில ஒரு த்ரெட் சென்டர்டு ஸ்கேன், இல்லைன்னா ஒரு த்ரெட் சென்டர்டாவே நம்ம என்ன ஓட்டங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்போ நம்ம அதுலேருந்து வெளியில வரணும். உங்களுக்கு காரணம் தெரியாம ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, இல்லைன்னா எல்லா விஷயத்திலுமே நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெசிமிஸ்ட் தான் அப்படின்னு லேபிள் பண்றதுக்கு அவசியம் இல்லை. அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னமும் நம்ம பிரெயின்ல கேரி பண்றது தான் ப்ராப்ளமா இருக்கும். இந்த ஒரு த்ரெட் சென்டர்லேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப சுலபமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்றது, கிராட்டிடியூட் சொல்றது. அப்போ நம்ம பிரெயின் வந்து இல்ல நம்ம சேஃபா தான் இருக்கோம், நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பயமோ இல்லைன்னா ஒரு த்ரெட்டோ நமக்கு இல்லை, அதனால நம்ம இப்படி பதட்டமாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத உங்க பிரெயின் ரெக்கக்னைஸ் பண்ணும். அதனால நீங்க ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கும்போது இல்ல நெகட்டிவா நீங்க யோசிக்கும் போது, உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள்லயோ இல்ல உங்க வாழ்க்கையிலயோ நன்றி சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது இருக்கும். அது ரொம்ப சின்ன விஷயமா, இன்னைக்கு காலையில சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தது, அது கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு முழு மனசோட சொல்லும்போது, அந்த கிராட்டிடியூட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, நம்ம பாடியிலயும் நம்ம மைண்ட்லயும் இருக்கிற டென்ஷன் குறையறத நீங்க பார்க்க முடியும். இந்த த்ரெட் சென்டரான ஈவெண்ட்ஸோ இல்ல த்ரெட் சென்டரான ஸ்டேட்மெண்ட்ஸையோ நம்ம பெட்டரா டீல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடந்த பாசிட்டிவான கிராட்டிடியூட் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால நீங்க உங்க பிரெயினை நீங்க பாசிட்டிவான விஷயம் சொல்லி நீங்க ஹைஜாக் பண்றீங்க, ஏமாத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. ஆனா உங்க பிரெயினுக்கு இப்போ இருக்கிற ரியாலிட்டியை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்க யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.